தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்து வருவதாக திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பது, மது விற்பது, கற்பழிப்பது நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது எனவும், முதலமைச்சர், அமைச்சர்கள் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சினை இல்லை என கூறிக்கொண்டிருக்கின்றனர் என்று விமர்சித்தார். சட்டம் ஒழுங்கு 100க்கு 100 இல்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பது, மது விற்பது, கற்பழிப்பது, இது போன்ற நிகழ்ச்சி நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், மற்றவர்கள் தான் சட்டம் ஒழுங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனையே கிடையாது. விலைவாசி உயர்வு, மின்சார உயர்வு, குப்பை வரி உயர்வு, அத்தனை பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் போர் நடக்கிற சூழலில் இந்திய தேசம் ஒன்று என்கிற நிலையிலே மற்ற விஷயங்களை மற்ற நேரங்களில் போர் முடிந்த பிறகு பேசிக்கொள்வோம். சட்ட ஒழுங்கு இல்லை.